அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்ல வந்திருக்கிறாங்க பாருங்க. அதாவது பயோமேத்ஸா இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பா இருந்தாலும் சரி, ஒரு எக்ஸலண்டான ஒரு கோர்ஸ் ஒன்று சொல்றேன். அது உங்களை மகத்தான உச்சத்துக்கு கொண்டுட்டு போகும். நான் சொல்ற மாதிரி கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், ஆர்வத்தோடு ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். எம்எஸ்சி ஜியாலஜின்னு ஒரு இன்டகிரேட்டட் கோர்ஸ் இருக்கு, 5 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது. திருச்சி பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் இருக்குது, சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருக்குது. அதே மாதிரி அதுலேயே பிஎஸ்சி சில காலேஜஸ்ல இருக்குது, யூனிவர்சிட்டிஸ்லயும் இருக்குது. இந்த எம்எஸ்சி ஜியாலஜி 5 வருஷ கோர்ஸை தேர்வு செஞ்சு படிங்க. குறிப்பா பசங்க, பொண்ணுங்க இல்ல பசங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய, அதாவது மண் சம்பந்தமாகவும் இந்த பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய கனிம வளங்கள், உலோகங்கள் சம்பந்தமான மகத்தான அறிவை கொடுக்கும். அது சாதாரண அறிவு அல்ல. இன்றைய காலத்துல உலகத்தினுடைய 90-95 விழுக்காடு நாடுகள் இந்த கனிம வளங்களின் மூலமாகத்தான் அந்த நாடுகள் வளர்ச்சியை அடைகின்றன. பெரிய அளவுக்கான மாற்றங்கள் அந்த கனிமங்கள் மூலமாக, பொருளாதார வளர்ச்சி அந்த கனிமங்கள் மூலமாகத்தான் கிடைக்குது. அப்ப இந்த 5 வருஷ கோர்ஸை கட்டாயம் தேர்வு செஞ்சு படிக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு, அதை முடிச்சுட்டு ஏதாவது ஒரு வேலையில போய் சேரலாம் அப்படின்லாம் நினைக்கிறீங்க பாருங்க. இது எல்லாத்தையும் மாத்திருங்க. இந்த சிந்தனை ஒரு மூலையில கொண்டு போய் முடைக்கிறோம். அதனால 5 வருஷ கோர்ஸ் ஜியாலஜி படிக்கிறது. இது அந்த கனிமங்களை கையாளக்கூடிய மகத்தான அறிவை கொடுக்கும். நம்மளும் எவ்வளவு நாளைக்கு தான் துணி கடை, கண்ணாடி கடை, செருப்பு கடை, பிரியாணி கடை, மளிகை கடை அப்படின்னு சொல்லி இந்த சிறு தொழிலேயே இருக்கிறது. உலகத்தினுடைய மதிப்புமிக்க பொருட்களை கையாளக்கூடிய, வணிகம் செய்யக்கூடிய, ஏற்றுமதி செய்யக்கூடிய, அதுல புதிய பொருளை கண்டறியக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக உருவாகி வர வேண்டாமா? நம்முடைய சிந்தனை இலக்கும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தொலைநோக்கு இலக்கா வச்சோம்னா மகத்தான மாற்றம் வரும்.